டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் 134வது பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் சென்னை மேற்கு மாவட்டம் அம்பத்தூர் மேற்கு மண்டல் சார்பாக அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தல் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மண்டல் தலைவர் திரு சந்திரசேகர் அவர்கள் ஏற்பாட்டில் மாவட்ட தலைவர் திரு அம்பத்தூர் ஜி பாஸ்கர் அவர்கள் தலைமையில் கடந்த 14/4/2025 திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் அம்பத்தூர் T1 காவல் நிலையம் எதிரில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலை அருகில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்து சொந்தங்கள் அனைவருக்கும், இந்து மக்கள் அனைவருக்கும் இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய டாக்டர் அம்பேத்கரனுடைய 134 பிறந்தநாள் நிகழ்ச்சியை நம்ம இந்து முன்னணி சார்பாக எல்லா இந்து முன்னணி பொறுப்பாளர் அனைவரும் வந்து நம்மளுடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை அணிவித்து சிறப்பித்தோம். அதே போல இந்த இந்து முன்னணியுடைய மதுரை மாநாடை பற்றி நம்ம நோட்டீஸ் நம்ம பிஜேபி இந்து சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிந்து கொண்டு இந்த நோட்டீஸை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம சென்னை மேற்கு மாவட்டம் அம்பத்தூர் மேற்கு மண்டலம் சார்பாக அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு மாலை அணிவித்து நம்ம மாநில நிர்வாகிகளும் மற்றும் நம்ம அம்பத்தூர் ஜி பாஸ்கர் ஜி மாவட்ட தலைவர் அவர்கள் வருகை தர உள்ளார்கள். அவருக்கு மாலை அணிவித்து அதேமாதிரி அதைத் தொடர்ந்து மக்கள் நல பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அம்பத்தூர் மேற்கு மண்டல சார்பாக வழங்குகின்றோம். மேலும் அதையும் தொடர்ந்து நமது ரத்ததான முகாம் மற்றும் மருத்துவ பரிசோதனை முகாம் நடத்த உள்ளோம். அதையும் மாவட்ட தலைவர் திரு பாஸ்கர் அம்பத்தூர் பாஸ்கர்ஜி அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார். இந்த அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் அம்பத்தூர் மேற்கு மண்டல பாஜக கட்சி சார்பாக அனைவரும் தெரிவித்துக் கொள்கிறோம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்களும், மாநில செயலாளர் திருமதி பிரமிளா சம்பத் அவர்களும், முன்னாள் மாவட்ட தலைவர் திரு சென்னை சிவா அவர்களும், முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் திரு எஸ் தியாகராஜன் அவர்களும் மற்றும் முன்னாள் மாவட்ட தொழில் பிரிவு தலைவர் திரு ஜி ரகுராம் அவர்களும் கலந்து கொண்டு டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அம்பேத்கரின் புகழ், அண்ணல் அம்பேத்கரின் புகழ், மாமேதை அம்பேத்கரின் புகழ், மாமேதை அம்பேத்கரின் புகழ், சட்டமேதை அம்பேத்கர் புகழ், சட்டமேதை அம்பேத்கர் புகழ், பாரத் ரத்னா அம்பேத்கர் புகழ், பாரத் ரத்னா அம்பேத்கர் புகழ், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய பாஜக சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய அம்பத்தூர் மேற்கு பகுதியினுடைய தலைவர் சந்திரன் அவர்களே, நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர் நண்பர் பாஸ்கர் அவர்களே, என்னுடைய நீண்டகால நண்பர் சென்னை சிவா அவர்களே, மாநிலத்தினுடைய செயலாளர் பிரமிளா சம்பத் அவர்களே மற்றும் இங்கு இருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நம்முடைய பாரதத்தினுடைய ஒப்பற்ற தலைவர்களில் ஒருவரான பாரத ரத்னா டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினம் இன்று. டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சமுதாய சிற்பி என்று அழைக்கப்படுவர் காரணம், கல்வி ரீதியாக, சமூக ரீதியாக, சட்ட ரீதியாக ஒரு ஒப்பற்ற பணிகளை இந்த நாட்டிற்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார். இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய கனவு கண்டவர்களில் அவரும் ஒருவர். அவரை பற்றி பேசுவதனால் நமக்கு ஒரு நாள் போதாது, அந்த அளவிற்கு பல்வேறு துறைகளிலே வலிமை மிக்கவராக இருந்தவர். சட்டத்துறையானாலும் சரி, தொழிற்சங்கங்களை மிக முக்கியமான தலைவர். பலருக்கு தெரியாது, தத்தோபன் தெங்கடி என்கிற ஒரு முக்கியமான RSS தலைவர்ல திரு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர். அந்த தத்தோபன் தெங்கடியை தான் தன்னுடைய மிகவும், அதாவது பட்டியலின மக்களுடைய அந்த கட்சியில, அந்த குழுவில், அந்த அமைப்புல
தன்னுடைய செயலாளராக அதை இயக்குவதற்கு உண்டான முழு அதிகாரத்தையும் அவருக்கு அளித்திருந்தார். அதே மாதிரி மாதுங்காவிலே அவர் போட்டியிட்ட போது இடைத்தேர்தலிலே தத்தோபன் தெங்கடியைத்தான் தன்னுடைய செயலாளராக வைத்திருந்தார். தத்தோபன் தெங்கடி என்பவர் பாரதிய மஸ்தூர் சங் என்கிற தொழில் அமைப்பை, RSS தொழிலமைப்பை தொடங்கியவர். தொழில் சங்கம், தன்னுடைய தொழில் சங்கத்திலையும் தத்தோபன் தெங்கடியை இணைத்திருந்தார். ஏனென்று சொன்னால் அந்த அளவிற்கு டாக்டர் அண்ணல் அம்பேத்கருக்கு RSS இயக்கத்தோடு தொடர்பு இருந்தது என்பதை இங்கே புரிவதற்காக நான் சொன்னேன். பல பேர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் RSS அமைப்பு பாஜகவிற்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை கொண்டவர் என்று சொல்லியிருப்பார்கள். தவறானது. பல்வேறு நிகழ்ச்சிகளில் RSS நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டவர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர். ஆர்டிகல் 370, அதாவது காஷ்மீருடைய தனிப்பிரிவு அந்த சட்ட அந்தஸ்து கொடுக்க கூடாது என்று வாதிட்டவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். பாகிஸ்தானிலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டெடுக்க வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்தவர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். எல்லோருக்கும் ஒரே சட்டம் இருக்க வேண்டும் என்று சொன்னவர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இப்படி பல்வேறு பெருமைகளை கொண்டவர். ஒரு மிகப்பெரிய சட்ட வல்லுநராக, பொருளாதார வல்லுநராக, சமுதாய சிற்பியாக மிக சிறந்த நம்முடைய பாரதத்தை படைத்தவர்களிலே மிக மிக முக்கியமானவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவருடைய நினைவாக அவர் வாழ்ந்த இடங்கள் எல்லாவற்றிலும், இங்கிலாந்து உட்பட, லண்டன் உட்பட எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு அவருக்கு நினைவிடங்களை அங்கே எழுப்பி இன்றளவும் நினைவு கூர்ந்து வருகிறோம். ஒவ்வொரு வருடமும் கான்ஸ்டிடியூஷன் டே என்று சொல்லப்படுகிற அரசியலமைப்பு தினம் என்பதை நாம் கொண்டாடி வருகிறோம். இப்படி பல பெருமைகளை நாம் அண்ணல் அம்பேத்கருடைய பெருமைகளை நினைவு கூர்ந்து மிக சிறப்பான முறையில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதன் வழியில இந்த வருடம் நம்முடைய பகுதியிலையும் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த புனித தினத்தை நாம் கொண்டாடி வருகிறோம். அதனால அவருடைய வழியில, அவர் காட்டிய நெறியில நாம் அனைவரும் பயணம் செய்வது என்பது இந்த நாட்டிற்கு பெருமை சேர்க்கும். எல்லோருக்கும் நம்முடைய டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய ஜெயந்தி வாழ்த்துக்கள். அதே போல இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு, இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளோம். நன்றி. சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய அம்பத்தூர் மேற்கு மண்டலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற நம்முடைய மண்டல் தலைவர் அன்பு சகோதரர் சந்திரசேகர் அவர்களுக்கும், இங்கு வருகை தந்து மிக சிறப்பாக சிறப்புரையாற்றியிருக்கின்ற நம்முடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் நாராயணன் திருப்பதி அவர்களுக்கும், மாநில செயலாளர் சகோதரி பிரமிளா சம்பத் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாவட்டத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மண்டல் நிர்வாகிகள், கிளை தலைவர்கள், கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். சார், அமைச்சர் பொன்முடி சைவம் வைணவம் அப்படின்னு பெண்கள் குறித்து தவறாக மேடையில் பேசியிருந்தாரு. ஸோ அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? அமைச்சர் பதிலிருந்து நீக்கல, கட்சியினுடைய பொறுப்பிலிருந்து நீக்கிருக்கிறாங்க. நாம் கேட்டது பெண்கள் குறித்து மோசமாக பேசியது அமைச்சர் பொன்முடி. அவரை அமைச்சரிலிருந்து நீக்க வேண்டியது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரான பொன்முடியை திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் நீக்கி இருக்கிறார். ஒரு அமைச்சர் பேசி இருக்கிறார் பொதுவெளியில. அதனால் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை, நம்முடைய டிமாண்ட். அதே போல சமீபத்தில் இதே போன்று சைவ வைணவ கோவில்களில் சோலிக்கே பீச்சேக்காக, ரவிக்கைக்கு பின்னால் என்ன அப்படின்ற பாட்டை பாடி ஏவா வேலு அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் பொதுவெளியில பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திமுகவினர் தொடர்ந்து கோவில்களையும் பெண்களுடைய புனிதத்தையும் குலைக்கும் விதத்தில் மிக மோசமாக பேசுவதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இதை நாம் அனுமதிக்க முடியாது.
தமிழ்நாட்டு பெண்களை மிக அருவருக்கத்தக்க வகையில் பேசிக் கொண்டிருக்கின்ற திமுகவினுடைய அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யாவிட்டால் திமுக காணாமல் போய்விடும் என்பதை ஸ்டாலின் அவர்கள் உணர வேண்டும். அவர்களை காப்பாற்றும் முயற்சியில் இறங்கி கட்சி பதவியை பறிப்பதில் எந்த ஒரு நியாயமும் இல்லை. அமைச்சரவை நீக்கினால் மட்டும்தான் மு.க. ஸ்டாலின் அடுத்த தேர்தலை சந்திக்க முடியும். இல்லை என்று சொன்னால் தமிழக பெண்கள் யாருக்கு நாங்க இலவசமா பேருந்துல பயணம் செய்யறோம் சொல்லிட்டு ஓசியில போறீங்கன்னு சொன்னாங்களோ அவர்களை மக்களே ஓசியில அனுப்பிச்சிருவாங்க ஆட்சியை விட்டு. இதுதான் நடக்க போகிறது. சார், திரு நயினார் நாகேந்திரன் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஒப்பிட்டு பேச முடியுமா சார்? நீங்க எப்படி பாக்குறீங்க? 5 விரல்களும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. அதே போன்ற ஒரு குணம் இருக்கிறது. அதனால திரு அண்ணாமலை அவர்கள் சிங்கம், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த பண்பாளர். அவர் சிங்கம் என்றால் இவர் புலி, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதனால யாருக்கும் யாரும் இங்க ஜனநாயகம் இருக்கிறது. ஏதோ தமிழ்நாட்டில் ஒரே ஒரு நபரை வைத்ததுதான் சட்டமாக ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியில மட்டும்தான் ஜனநாயகம் இருக்கிறது. இந்த மாவட்டத்தில் கூட என்னுடைய அருமை நண்பர் சிவா முன்னாள் மாவட்ட தலைவர், இப்பொழுது பாஸ்கர் இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். அதனால இங்கு ஜனநாயகம் இருக்கிறது. எல்லோரும் எல்லா பொறுப்பிலும் பதவியிலும் வர முடியும் என்கின்ற அந்த உரிமை இருக்கிறது. அதனால இதை ஒப்பீடு செய்வது என்பது தவறானது. நயினார் நாகேந்திரன் ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதி மட்டுமல்ல, அவர் மக்களுடைய பிரதிநிதியாக பல ஆண்டு காலம் இருந்திருக்கிறார், அமைச்சராக இருந்திருக்கிறார். அதனால வரக்கூடிய காலங்கள்ல யூத் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். அவர் ஒரு இளைஞர், இவர் அனுபவஸ்தர். எல்லோரும் இணையும் போது வெற்றி. அம்பத்தூர் மேற்கு மண்டல் சார்பாக இரத்த தானம் முகாம் மற்றும் மருத்துவ பரிசோதனை முகாம் வரதராஜபுரம் மார்க்கெட் ரோட்டில் அமைந்துள்ள ஜெயின் மண்டபத்தில் மிகச்சிறப்பாக நடைபெற்றது.